வணக்கம். indiadirect.com-இன் வர்த்தக செய்திகள். சன் ஃபார்மா, ரைட், பெரிய கம்பெனி. நம்ம அரௌண்ட் 400 லெவலில் பை சொன்னோம் 2019 ஆகஸ்ட்ல. டார்கெட் 1800 டச் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட், ரைட். ஸோ இதுதான் பவர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒன்று. ரெண்டாவது எலியட்ஸ் வேவ். உங்களால் லாங் டேர்ம் சைக்கிளை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் இருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஸ்டாக் அக்வயர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக பண்ணலாம். நான் இப்போ ரீசெண்டாக சன்ஃபார்மா 2019 சொன்னது எங்களுக்கெல்லாம் தெரியாது, இதெல்லாம் நீங்கள் உடாஸ் விட்டுட்டு இருக்கீங்க, ஃபேக்கு டூப்பு இதெல்லாம் சொல்லுவீங்க. அதுக்கோசம் தான் இப்போ ரீசெண்டாக பண்ணது ஆர்த்தி இண்டஸ்ட்ரி. எக்ஸாக்ட் பாட்டம் லெவலில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த லெவல் வரத்துக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த லெவல் வரும்ன்றது. அண்ட் அந்த லெவல் வந்தோடனே கன்ஃபார்மும் பண்ணியிருக்கிறேன். அண்ட் டார்கெட் 1500 லெவலில் கொடுத்துருக்குறேன் அடுத்த 3 இயர்ஸில். ஏற்கனவே நேற்று இன்னைக்கு காலையில் நான் தவறாக சொல்லிட்டேன். 409ன்றது 780 ரூபாவில் டச் ஆயிருந்துச்சு. பியூட்டிஃபுல்ல. இப்பயும் இன்னைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரி மேலே தான் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக நம்ம நிறைய விஷயத்த ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஜோஹோ மீட்டிங்கில் இதை பற்றி நிறைய விஷயத்த டெக்னிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எந்தெந்த ஸ்டாக்கை ஏன் நம்ம வாங்குறோம், எந்த லெவல் வரைக்கும் போகுன்றது டெக்னிக்கலாக சார்ட் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேட்கலாம் அப்போ யூடியூப்ல இருக்கிறவங்களாம் என்னன்றது, ரைட். இது மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்ல நிறைய விஷயத்த நம்ம பப்ளிக்காக பேச முடியாது. நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. அப்படி இருக்கும் போதும் பப்ளிக் டொமைன்ல நிறைய விஷயத்த பேச முடியாது. ஜோஹோ மீட்டிங்ல டெஃபினெட்லி இட்ஸ் அ பிரைவேட் ரூம். பிரைவேட் ரூம்ல நான் என்ன வேணாலும் நான் பேசிக்கலாம். எந்த விதமான சட்ட ரீதியா எதுவுமே பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நான் கொடுக்கறது டிப்ஸ் கிடையாது, நான் கொடுக்கறது எஜுகேஷன். ஸோ டெஃபினட்டா நீங்க அங்க வாங்க, நிறைய விஷயத்த ஷேர் பண்ண முடியும், பேச முடியும். நம்ம க்ளோஸ் அபவுட் 8-10 ஸ்டாக்ஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. பட் இதை தாண்டி நேர்கள் கேட்குற கேள்விக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஸ்டாக்குக்கு மேலே அனலைஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. பட் அதனாலையும் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்கிறாங்கன்றதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எனக்கு வரும்போதும் மிகவும் சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம செய்திகளுக்கு போயிடலாம். நேற்றே நம்ம பேசியாச்சு, இன்னைக்கு தான் பேப்பரில் வந்திருக்கு. தட் $26 billion worth ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பிரைவேட் பார்ட்டிஸ் உள்ள வரப்போறாங்கன்றது. இந்த நியூஸை பத்தி எலாபரேட்டா நேற்று பேசியிருக்கிறேன். இன்னைக்கு இது புரியலன்னு சொன்னால் அந்த வீடியோல நீங்க போய் பாருங்க. இதுல க்ளோஸ் அபவுட் 5.3னா 44,000 கோடி யார் யார் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கிறாங்க, ரெடியில பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, டாடா பவர், அதானி பவர், வேதாந்தா, இவங்க எல்லாத்துக்குமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிறதோட டபுள் பண்றாங்க கெப்பாசிட்டியை. அடுத்தபடியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் ஒரு 12,800 கோடி ரூபாய் லோன் கொடுக்குறாங்க. ஒரு 8 ப்ராஜெக்ட் 9 ப்ராஜெக்ட். எங்க நார்த் ஈஸ்ட்ல ரோடு கனெக்டிவிட்டி, ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் இன் தெலுங்கானா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்னை பெரிஃபரல் ரோட்ஸ், நம்ம சென்னை சுத்தி ரிங் ரோடு மாதிரின்றது அது மாதிரி ஒன்று கட்டுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹார்டிகல்ச்சர் ஹரியானாலையும் கிளைமேட் சேஞ்சஸ் அண்ட் எக்கோ சிஸ்டம் காப்பாத்துறதுக்கும். அடுத்தது சர்வீஸ் என்ஹான்ஸ்மெண்ட் இன் ராஜஸ்தான். ஸோ இது மாதிரி ஒரு 9 ப்ராஜெக்ட்க்கு அவங்க 12,800 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆர் லோனா கிடைச்சிருக்கு. எப்பயுமே கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் லோன் வாங்கும்போதும், சைனா விட்டுருங்க, சைனாலாம் கந்து வட்டிக்காரு, அவன் 6% வட்டி வாங்குறான். இன்டர்நேஷ்னலி ஏடு சொன்னால் 1/2% 1/4% இருக்கும். ஒன்று. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் மணின்னு சொன்னால் 1-1.5% தான் இருக்கும். ஸோ ஜாப்பனீஸும் அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனியன் பேன், ரைட், வெங்காயம் எக்ஸ்போர்ட் பண்றது பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த இது எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ மார்ச் 31 வரைக்கும் தள்ளி வச்சிருக்கிறாங்க. சத்தியமா கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அது எடுக்க போறது கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கலி நீங்க வச்சுக்கலாம், வெங்காய விலையோ தக்காளி விலையோ இதெல்லாம் எலெக்ஷன் வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுல பெட்ரோலும் இன்க்ளூட் பண்ணீங்க. ஏன்றது உங்களுக்கு காரணம் தெரியும். ஹிண்டல்கோ பத்தி ஏற்கனவே நான் நியூஸ் சொல்லியாச்சு. நீங்க தெரியலன்னு சொன்னால் டெஃபினட்டா நம்மளோட
போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஹிண்டல்கோ பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க போய் பாத்துங்க. அடுத்தது வந்து ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸா வந்து மேலே ஏறிட்டே இருந்துச்சு. ஏன்டா ஏறுதுன்னு பார்த்தால் கேவிஎஸ் மணி என்ற ஒரு கம்பெனியோட சிஇஓ வரப்போறாருன்றது ஒரு காரணமா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மொத்தமா போட்டு அடிச்சுட்டாங்க, மெயின்லி பிகாஸ் ஆஃப் எல்லாமே இறங்குச்சு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அதெல்லாமே கேட்க வேணும். அடுத்தது வந்து ஸ்டீல் கம்பெனியோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஏறிச்சு. மெட்டல் பூராவே வந்து இறங்கி இருந்துச்சு, டெக்னிக்கலா அதான் ஏறிச்சு. பட் இன்னைக்கு வந்து நியூஸ் கொடுத்துருக்கிறது வந்து குக்கிங் கோல், ரைட்? இதுதான் வந்து அங்க ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது எரி விடுறதுக்கு. ஏன்னா ஸ்டீலை வந்து உருக்கிறதுக்கு வந்து ஹை எனர்ஜி கோல் வேணும், அதுக்கு வந்து கோக்குன்னுவாங்க, ரைட்? அந்த இதோட ப்ரைஸும் ஏறிச்சு, அதனால இது ஏறி இருக்கிறதாக ஒரு பேச்சு அடிப்படுது. நம்ம அதை பத்தி பேச வேணாம், இது வந்து மணி கண்ட்ரோல்ல வந்த ஒரு செய்தி. அடுத்தது டிஎல்எஃப் க்ளோஸ் டு அபவுட் 3% வந்து ஏறி இருக்கு. இதே யூடியூப் சேனல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 375 to 400 rupeesல வந்து இது பை பண்ணி மறந்துருங்கன்றத நம்ம சொல்லியிருந்தோம். 1000 rupees டார்கெட்னோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 900 rupees வந்துருச்சு. நல்ல விஷயம். மறுபடியும் நான் சொல்றேன், டெக்னிக்கல் அனாலிசிஸோட பவர் என்னதுன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேதாந்தா பத்தி நான் வந்து ஒரு வீடியோ பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த நியூஸ் இல்லாத வேதாந்தா பத்தி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். அந்த வீடியோல வந்து மல்டி பேக்கர், ரைட்? வேதாந்தா ஸ்டாக் மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன பேசிஸ்ல பண்றேன்றதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷமா தான் இருக்கும், நீங்க பாருங்க. அடுத்தது ஜி. நான் எவ்வளவோ சொன்னேன்பா, கேட்கவே இல்லை. ஜிலாம் இந்த ஆட்டம் போடுறது எல்லாமே வந்து சும்மா கண்ணாமூச்சி. உளுந்து மேல ரிகவரி ஆனது வந்து வேவ் 4, ரைட்? வேவ் 5க்கு கீழே வந்து ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். தோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு இதுல ஜில. என்னதுன்னு சொன்னால், இவங்களும் சோனியும் வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க மர்ஜருக்கு. அப்படி இருந்தும் இன்னைக்கு வந்து ஒரு 10% கீழே விழுந்திருக்கு. ஏன்னு சொன்னால், ஒரு பெரிய ஓட்டை, சின்ன ஓட்டை. எவ்வளவு? $241 million பணம் காணாம். ஓனர் வந்து எங்கேயோ எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் பஞ்சாயத்து, ரைட்? சோனியும் ஜியும் கம்பெனி வந்து மர்ஜ் பண்ணும் போதும் ஜியோட சிஇஓ தான் கம்பெனியை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னு சொன்னால், இந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு தான். ஏற்கனவே இதை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன், மறைமுகமா நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து அப்பட்டமா வந்து சிபி வந்து கொடுத்துருக்கு. ஸோ எப்பயுமே ஒரு நியூஸ் வரத்துக்கு முன்னாடியே அதுக்கான சயின்ஸ் வந்து தெரியும். அது சொல்ல மாட்டாங்கப்பா, நம்மளா புரிஞ்சுக்கணும், ரைட்? இன்னைக்கு நைட்டு யூஎஸோட ஃபெட் சேர்மேன், ரைட், ஒரு 45 நாளைக்கு முன்னாடி பேசினது இருக்குல்ல, அதாவது இந்த காரணத்தினால நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்கள் வந்து குறைக்கல, மேபி குறைக்கலாம்ன்றது சொல்லியிருந்தாங்க. அந்த காரணத்தெல்லாம் வந்து ரோட்ல போட போறாங்க, ஆன்லைன்ல போட போறாங்க. அந்த ஒரு ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து அடுத்த டிசிஷன் என்ன பண்ண போறீங்கன்றது எடுத்துக்கலாம். பட் அது வந்து இந்த மீட்டிங் கிடையாது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுல, இது கிடையாது. இது டிசம்பர் மாசம் நடந்த மீட்டிங். டிசம்பர் மாசத்துல ஆல்மோஸ்ட் டிசிஷன் பண்ணியிருந்தாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போறோன்றது. இந்த ஜனவரி மாசத்துல தான் ஒரு பிப்ரவரி மாசத்துல தான் டிசைட் பண்ணிச்சு, இல்ல நான் கட் பண்ண மாட்டேன், இன்ஃபிளேஷன் ஏறிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. பாதிப்பு பிப்ரவரி மாசத்துக்கான நியூஸ் வந்து மார்ச் மாசம் கடைசியில வரும் தெரியுமா, அப்ப பாதிப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதுலதான் நிறைய கச்சாமுச்சான்ற செய்தி இருக்கு. இன்ஃபிளேஷன்ஸு, அவங்களோட மணி மார்க்கெட் டென்ஷனு, இந்த ரோல் ஓவர் ஆஃப் மணி, இது எல்லாமே வந்து அந்த இதுல இருக்குன்றது நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து மோர் ஆஃப் நான் ஈவெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதை வந்து பெருமையா காலர் தூக்கி விட்டுக்கலாம். பட் டெஃபினட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பண்ணது வந்து மிக 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 வருத்தக்கூடிய ஒரு விஷயம். ஹெச்ஆர்என்சி, ரைட்? தமிழ்நாட்டில் உண்டியில் போடுற நகைகள்லாம் இருக்குல்ல, கோயிலுக்கு தானமா கொடுக்குற நகைகள்லாம் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் உருக்கி கோல்டு ஆக்கிட்டாங்க. அந்த உருக்குனதே வந்து தவறான ஒரு விஷயம். நான் வந்து அம்பாளுக்கோ இல்லை நான் பெருமாளுக்கோ நான் வந்து ஒரு நகையை வந்து தானமா கொடுக்குறனால் அதை எடுத்து உருக்கிறதுக்கு இவங்க யாரு, ரைட்? கேட்கக்கூடாது. கவர்மெண்டோட டிசிஷன்ஸ், ரைட்? தவறே கிடையாது. நீ என்ன வேணா ஆட்டம் போடு, பார்த்துக்கலாம். பட் இவங்க வந்து 130 கிலோ கோல்டு, நினைச்சு பாருங்களேன், 130 கிலோ கோல்டை வந்து
எஸ்பிஐல வந்து இந்த கோல்டு டிபாசிட் ஸ்கீம்ல வந்து போட்டிருக்காங்க. ரைட், 130 கிலோன்றது க்ளோஸ் அபவுட் 85 கோடி. காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க. வருஷத்துக்கு எனக்கு 1.5 கோடி ரூபா இதனால வட்டி வருது. கஷ்டமா இருக்குல்ல? இதுக்கு 1.5 கோடி ரூபா இதுல வரத்துக்கு கோல்டை வந்து டைரக்டா கோல்டை வித்துட்டு கோல்டு ஸ்கீம்ல பணத்தை போட்டிருக்கலாம். எப்படியா இருந்தாலும் நகையை வந்து உருக்கிட்ட, ஸோ அந்த நகையை திருப்பி வராது. ஸோ இந்த கோல்டை வித்துட்டுனா ஒரு அமௌண்ட் வரும். ரைட், அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் கோல்டு ஸ்கீம்ல போடலாம். வருஷத்துக்கு 2%, 2.5% வந்து பணம் கிடைக்கும். இது இல்லாத 8 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி வரும்போது அந்த கோல்டும் கிடைக்கும். அது புத்திசாலித்தனம் ரேதர் தென் திஸ். நம்ம எது சொன்னாலும் இதை வந்து தவறா போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. என்னோட ஆதங்கத்தை நான் இங்க பதிவு பண்ணியிருக்கிறேன். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.